சில விஷயங்க டெலிவரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அனாவசியமாக இவ்வளோ டென்ஷனாக இருந்திருக்க மாட்டேன்னு நான் நினச்ச சில விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்ட் 3. ஹாய், திஸ் இஸ் தேஜ். என்னென்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி 2 hours ஒன்ஸ் ஃபீட் பண்ணோம், ரைட் சைட் 20 minutes, லெஃப்ட் சைட் 20 minutes அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் கூட என்ன நினச்சேன், 40 minutes ஃபீட் பண்ணால் 2 hours பாப்பா படுத்து தூங்கிடும், நம்மளும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் என் குழந்தை வந்து சுத்தமாக அப்படி இல்லைங்க. என்னென்னா, அதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுறப்பெல்லாம் ஃபீட் பண்ணணும். ஸோ எல்லா குழந்தையும் ஒரு மாதிரி இருப்பாங்க. டாக்டர்ஸு சொன்னாங்க அப்படின்றதால நம்ம வந்துட்டு ஓகே அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டோம்னு நினச்சிக்கோங்க, இங்கே ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறமா டாக்டர்கிட்ட கேட்டப்போ டாக்டர் இந்த விஷயமும் சொன்னாங்க, குழந்தைங்க டிமாண்ட் பண்ணுறப்பெல்லாம் நம்ம ஃபீட் பண்ணணும், அது கூட உண்டு, வெறும் 2 hours ஒன்ஸ் ஃபீட் கிடையாது, சில குழந்தைங்க ஒரு மாதிரி இருக்கும், சில குழந்தைங்க இன்னொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க.